கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கப் போகிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் சில காரியங்களை குறித்து வேதத்தில் மனஸ்தாபப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு காரியம், மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். பூமியிலே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. மனுஷன் அவன் செய்த ஒவ்வொரு காரியமாக இருதயத்தில் சிந்திக்கிற சிந்தனைகள் கூட அவ்வளவு பொல்லாத ஒரு காரியமாய் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு அவர் உறவு கொண்டபடினாலே பூமியிலே ஒரு ராட்சத சந்ததி உண்டாவதற்கு அது ஏதுவாக மாறி போய்விட்டது. உலக காரியங்களுக்கு மாறுபாடான ஒரு காரியம் நடைபெற்றபடினாலே ஒரு பொல்லாத சந்ததி பூமியிலே உருவாகுவதற்கு அது காரணமாய் போனது. அதனால் கர்த்தர் தம்முடைய உள்ளத்தில் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஒருவேளை இது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு விஷயம் நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக முறை நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? மற்றவர்களை குற்றப்படுத்தி நம்மை நியாயப்படுத்தி பேசுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதிக நேரம் சுயநீதி வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் உலகத்தின் மனுஷர்களை பார்த்து இவர்களை காட்டிலும் நான் சரியாக தான் இருக்கிறேன், இவர்கள் செய்வது போல நான் செய்வது கிடையாது என்று சொல்லி மனுஷர்களை நமக்கு ஒரு அளவுகோலாய் வைத்து நாம் சரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு நாம் மற்றவர்களை அதிகமாய் குற்றப்படுத்துவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீ மற்றவர்களை எதை குறித்து நீ குற்றப்படுத்துகிறாயோ அந்த காரியத்தை நீயே செய்கிறபடினாலே நியாய தீர்ப்புக்கு நீ எப்படி தப்பித்து கொள்வாய் என்று வேதம் சொல்கிறது. தானியேலின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், தானியேல் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, எங்கள் நீதியெல்லாம் உடைய சமூகத்தில் அது அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் சரியாக ஒருவேளை புலப்படலாம். ஆனால் அவர் சொல்கிறார், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய உள்ளத்தில் நம்மை குறித்த ஒரு மனஸ்தாபம் இருக்கக்கூடாது. ஏன் இந்த பெண்ணை உண்டாக்கினேன், ஏன் இந்த ஆணை உண்டாக்கினேன் என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழதான் கர்த்தர் இந்த பூமியில் அவர் நம்மை வைத்திருக்கிறதின் நோக்கமே இந்த பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும், இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு செய்திகளிலெல்லாம் பார்க்கும்போது அநேக நேரம் நமக்கு மனம் உடைந்து போகிறது. நேற்றோ முந்தானத்தோ நான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு திருச்சபைகளில் எப்படி மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள், எப்படி அடித்து விரட்டப்பட்டார்கள், சில காரியங்கள் பூட்டப்பட்டது என்று சொல்லி அதை பிரபலமாக டிவியில் சொல்லும்போது நம்முடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற மக்கள் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு விதமாய் மற்ற செய்திகளில் அந்த பெயர்கள் அடிபடும் போது நம்முடைய உள்ளமே துக்கப்படும் என்று சொன்னால், நம்மை படைத்த தேவன், நம்மை தம்முடைய சாயலாய் உருவாக்கின தேவனுடைய உள்ளம் எவ்வளவாய் புண்பட்டு போகும் அல்லவா? ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை மனஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை வாழவே கூடாது. நாம் வாழ்கின்ற குடும்பத்தில் இருக்கலாம், நாம் வாழ்கின்ற பகுதியில் இருக்கலாம், நாம் வேலை செய்கிற பகுதியாக இருக்கலாம், எந்த இடத்திலும் நம்ம வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய நாமம் ஒரு நாளும் பிற மதஸ்தர்கள் மத்தியில் அது வேதனைக்குரியதாய் பேசப்படவே கூடாது. நம் நிமித்தம் மற்றவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை உண்மையாகவே இவர்கள் இந்த தேவனை வழிபடுகிறார்கள், அதனால்தான் அவங்க வாழ்க்கை இவ்வளவு உண்மை உள்ளதாய் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழதான் கர்த்தர் இந்த பூமியில் நம்மை படைத்து இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம்
கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சற்று நம்மை நிதானித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் அத்தனை காரியங்களும் அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதை தடை செய்து கொண்டிருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்களை மத்திய மாகாணத்தில் சந்திக்கும்படியாய் தம்முடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அன்றைக்கு அந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான் என்று சொல்லி தெசலோனிக்கேயரில் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் அதிகமாய் நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய நிலைமை, உலகத்துக்குரிய காரியங்களையே நம்ம பேசிக்கொண்டிருக்காமல் இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கலாம், இன்னும் நான் என்ன படித்தா எனக்கு எப்படி நாம் இருக்கலாம் என்று சொல்லி எல்லாருக்கும் படிப்பு தேவை, சம்பாத்தியம் தேவை. ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம் அதிலேயே சென்று விடக்கூடாது. உலகத்தில் உள்ள காரியத்திலேயே நம்முடைய பொழுதை நம்ம போக்கிவிடக்கூடாது. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. கொஞ்ச காலம் வாடகை வீட்டில் இருக்கிறது மாதிரி தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை குடியிருக்க வைத்திருக்கிறார். அதான் பேதுரு சொல்லும்போது எங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அந்த நினைப்போடு தான் நம்ம வாழ வேண்டும். நம்முடைய குடியிருப்பு இது அல்ல. இது நிரந்தரமான குடியிருப்பு நமக்கு கிடையாது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குடியிருப்புக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுதான் அதை தீர்மானிக்கும். அதனால் இந்த நாட்கள் கொடிதாய் சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் நம்ம கேள்விப்படுகிற ஒவ்வொரு சம்பவங்களும் இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டிராத பயங்கரங்கள். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் கேள்விப்படுவிராத சகல விதமான இச்சைகளின் காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலத்தை நம்ம அதிகமாக நிதானித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாய் நம்மை சிருஷ்டித்த, நமக்காக தம் ஜீவனை கொடுத்த நம்முடைய அன்பு இரட்சகராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். எந்த விதத்திலும் அவருடைய உள்ளம் நம் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு போகக்கூடாது. அன்றைக்கு தேவனுடைய உள்ளம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுனாலே அவருடைய உள்ளம் மனஸ்தாபப்பட்டபடினாலே பூமியை அழிக்கும்படியாய் ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். பூமியின் மேலே ஒரு பெரு வெள்ளம் வந்தது என்று பார்க்கிறோம். அதனால் நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற அனைவரும் அதில் அழிக்கப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே விதமாய் இன்றைக்கும் நாம் நோவாவை போல கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவர்களாய் கர்த்தருடைய கண்களில் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது ரெண்டாவது ஒரு வருகை இருக்கிறது. அந்த வருகையில் நம்ம கர்த்தருடைய ரெண்டாவது வருகையில் நம்ம காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்களில் நாம் அழிக்கப்பட்டு போய்விடாதபடி அவருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாய், அவரை எந்த விதத்திலும் துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழாதபடி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. ரெண்டாவது நம்ம ஒரு காரியமாக வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, சவுலை நான் ராஜாவாக்கினது என் இருதயத்துக்கு விசனமாக இருக்கிறது, எனக்கு அது மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், எங்களுக்கு மற்ற ஜாதிகளைப் போல ஒரு ராஜா வேண்டும் என்று கர்த்தரை வேண்டிக் கொண்டார்கள். அதனால தான் ஆனால் ஆண்டவருடைய உள்ளம், நான் இதுவரைக்கும் நான் தான் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தேன், ஆனால் இவர்கள் ஒரு ராஜாவை கேட்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பென்யமின் கோத்திரத்தில் இருந்து சவுலை அவர் தெரிந்து கொண்டு சவுலை இஸ்ரவேல் ராஜா தேசத்திற்கு அவர் ராஜாவாக மாற்றினார். அவன்தான் முதல் இஸ்ரவேலின் ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தார். என்ன காரியத்தை சொல்லி இருந்தார்? அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை அழிக்கும்படி கர்த்தர் சொல்லியிருந்தார். அமலேக்குவை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் அதை சொன்னார் என்று சொன்னால், என் ஜனம் இஸ்ரவேலாகிய என் ஜனம் எகிப்தை விட்டு பெறப்பட்டு வரும்போது அவர்களை அவன் வழிமறித்தான். அவர்கள் விடாய்த்து தவணமுள்ளவர்களாய் வந்து கொண்டு இருக்கும்போது வழியில் அவனை மறித்து அவளோடு யுத்தம் பண்ணுவதற்காக அவன் வந்தபடினாலே அந்த செய்கையை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன். ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சில பிள்ளைகளை தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் சில பேர் சில காரியங்களை செய்திருப்பார்கள். நாம் கூட அதை மறந்து போயிருப்போம்.
சில விதமான காரியங்களை ஒருவேளை பேசியிருப்பார்கள், நமக்கு விரோதமாய் செயல்பட்டு இருப்பார்கள். நாம் சில காலங்கள் போகும்போது அவங்க செய்ததையே கூட மறந்திருப்போம். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் அதை மனதிலே வைத்திருக்கிறார். அந்த காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அவர் சொல்லுகிறார், அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்ததை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன். அதனால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். இந்த அமலேக்கியோடு நீ யுத்தம் செய்யும்போது முழுவதுமாய் நீ என்ன செய்துவிட வேண்டும்? அமலேக்கியரை அழித்து போட வேண்டும். அவன் பேர் வானத்தின் கீழ் இராதபடி அவன் பேரை நீ அழித்து போட வேண்டும் என்று சொல்வார். அதே விதமாய் சவுலும் என்ன செய்வான்? யுத்தத்தில் அமலேக்கியரை முறியடித்து விடுவான். ஆனால் அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதல் தரமானவைகளை, ஆடு மாடுகள் வயிற்றில் முதல் தரமானவைகளை எடுத்து வைத்து கொள்வான். அது மட்டுமல்ல, கர்த்தர் அமலேக்கியரை சங்கரிக்க சொன்னார். அந்த ராஜாவையும் உயிரோடு அவனை கொன்று போடாது. நீங்கள் பார்ப்பீங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே எங்கெங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ எப்பொழுதுமே அந்த ராஜாவை தான் முதலாவது கொன்று போடுவார்கள். ஏன்னா ராஜா கொன்று போடப்பட்டு விட்டாலே அந்த யுத்தத்தில் அந்த தேசம் அது தோல்வியை சந்தித்து விடும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அமலேக்கின் ராஜாவை ஆகாகை அவன் உயிரோடு வைத்து பாதுகாத்து கொள்வான். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே சவுலிடத்தில் கர்த்தர் அனுப்புவார். அங்கே அனுப்பிதான் அவர் சொல்வார், நான் கேட்குற இந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்வான், இந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் முதல் தரமானவைகளை தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று நான் எடுத்து வைத்து கொண்டேன் என்று சொல்கிறார். அதில் ஒரு சாக்கு பாருங்கள், எப்படி சொல்லலாம், கர்த்தருக்கு நான் பலியிடப்படணும், அதுக்காண்டி தான் இந்த முதல் தரமானதெல்லாம் நான் எனக்கு எடுத்து வைத்து கொண்டேன் என்று சொல்வோம். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் அல்லவா? தவறாக பணம் சம்பாதிப்பார்கள். ஒருவேளை லஞ்சம், கர்த்தர் அவர்களுக்காக ஒருவேளை அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல சம்பளம் கொடுத்துருப்பார். ஆனால் அது போதாது என்று சொல்லி எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள், நம்ம ஒரு பேர் பெற்றவர்களாக இருக்கணும் அல்லவா? யார் எங்கே போனாலும் இந்த ஆஃபீஸில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார், அவர்கிட்ட மட்டும் பணத்தை கொடுத்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. நம்முடைய பட்சத்தில் சரியாக எல்லாம் இருந்தால் உடனடியாக நமக்கு சாங்ஷன் ஆகிவிடும். நம்ம லஞ்சமே கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிற ஒரு நற்பெயரை சம்பாதிக்கிறவராக இருக்கிறமே ஒழிய, இவரும் ஒரு கிறிஸ்தவர், இவர்கிட்ட போனால் அப்படி பணத்தை பறித்து விடுவார், இப்படி லஞ்சம் வாங்குவார் என்று சொல்லி யாரும் நம்மை குறித்து சொல்லிவிடக்கூடாது. ஒரு இலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யாராவது அரசாங்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த பதவியில் இன்றைக்கும் நீங்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறீர்களோ? எத்தனை ஸ்தாபனங்களில் லஞ்சம் வாங்கப்படுகிறது, எத்தனை ஸ்தாபனங்களில் வேலைக்காக லஞ்சம் வாங்கப்படுகிறது, இன்னும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்காக லஞ்சம் வாங்கப்படுகிறது, எத்தனை கொடிதான ஒரு காரியங்கள். ஆனால் அந்த லஞ்ச பணத்தை வாங்கிவிட்டு ஆலயத்திற்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வதில் அதில் என்ன பிரயோஜனம்? அவன் அப்படி தான் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்கிறான், முற்றிலும் நீ அழித்து போடு என்று சொல்லி. ஆனால் அவன் சொல்கிறான், முதல் தரமானவளை எதற்கு நான் வைத்து கொண்டேன் என்று சொன்னால் தேவனுக்கு பலியிடுவதற்காக. கர்த்தர் இப்படிப்பட்ட காணிக்கைகளை ஒரு நாளும் அவர் பிரியப்படுகிறதில்ல. நான் உண்மையாய் உழைத்து சம்பாதித்து வருகிற அந்த பணத்தில் தான் நாம் தேவனுக்கு கொடுக்கும்போது அந்த காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிற ஆண்டவராக இருக்கிறாரே தவிர, கர்த்தர் அருவருக்கிற இந்த லஞ்சம் வாங்கி கொண்டு அதில் கிடக்கிற பணத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டா கர்த்தர் அதை பார்க்க மாட்டார். அந்த பாவத்தெல்லாம் அவர் நினச்சி பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்காக தானே நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி தவறாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். அன்றைக்கு சகையை சொல்கிறான் அல்லவா, ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது கூடுதலாக நான் வாங்கியிருப்பேன் என்று சொன்னால் நாளத்தனையாக நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். வாங்கினதை மட்டும் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லலாமே, நாளத்தனையாக 4 மடங்கு நான், ஒருவேளை நான் 1000 ரூபா வாங்கியிருந்தா 4000 ரூபாயை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். அதை அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே என்று சொன்னான். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் மனம் மாறி விடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு தவறாய் வாங்கின பணங்களை எல்லாம் நீங்கள் திருப்பி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகமும் ஆண்டவரும் உங்களை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். வேதம் சொல்கிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இங்கே பாருங்க, அவன் சாமுவேல் தீர்க்கதரிசிட்டு அப்படி தான் சொல்கிறான், ஆண்டவருக்காக பலியிடும்படியாய் இதை நான் வைத்து கொண்டேன் என்று சொல்லும்போது கர்த்தர் அவனை பார்த்து சாமுவேல் மூலமாய் சொல்கிறார்,
எத்தனை சர்வாங்க தகனபடி செலுத்தினாலும், எத்தனை காணிக்கை செலுத்தினாலும் அது எனக்கு அருவருப்பானது. அது விக்கிரக ஆராதனைக்கு சமமானது. அது பில்லி சூனிய பாவத்திற்கு சமமானது. நான் அதை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று சொல்கிறார். கீழ்ப்படிதல் தான் முக்கியம், மேன்மையானது. கர்த்தர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்ய வேண்டுமே தவிர, அதற்கு நான் கர்த்தருக்காக தானே செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லாத விதத்தில் நம்ம செயல்படுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. ஆசீர்வாதத்திற்கு பதிலாக வேறு விதமாய் அது அமைந்துவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும், ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், நாம் வேலை செய்கிற கர்த்தர் நமக்காக எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வேலையை நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வேலையில் நம்ம உண்மையாய் செயல்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை குறித்து அவர் சந்தோஷப்படுவார். ஆனால் அதே நேரம் கர்த்தருக்கு விரோதமாய் அவருடைய நாமத்திற்கு வேதனை கொடுக்கிற விதமாய் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால், ஒருவேளை அன்றைக்கு எப்படி சவுலை குறித்து கர்த்தர் சொல்கிறார், அவனை அந்த இடத்திலிருந்து நான் எடுத்து விட்டு எனக்கு பிரியமான இன்னொருவனை அந்த இடத்துல ஏற்படுத்துவேன் என்று சொல்லி தாவீதை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கொண்டு வந்து சவுலின் ஸ்தானத்தில் கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அவருக்கு மாற்றுவதற்கு ஒரு நிமிடம் போகுதும். நீங்கள் எத்தனை பெரிய வேலையில் இருந்தாலும் சரி, ஆனால் தேவனுக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை பறித்து போட்டு விடுவார். ஒருவேளை இதை உங்களுக்கு நான் பயம் உண்டாக்கும்படியா ஏதோ உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், இதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன லாபம்? ஒரு நாள் நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் அதனால் வருகிற ஆசீர்வாதம் மிகவும் பெரிதாக இருக்கும். இந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் தான் சொன்னதை குறித்து ஒரு நாளும் அவர் மனஸ்தாபப்படுவதில்லை. ஒருவேளை சவலை குறித்து நான் சொன்னேன்னுட்டேனே, சவலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி நான் சாமுவேலிட்ட சொல்லிட்டேனே, இப்போ எனக்கு அது மனஸ்தாபமாக இருக்குன்னு சொல்லவே மாட்டார். அவர் தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. ஒருவேளை இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் நம்மேல் வர இருக்கிற தீங்கை அவர் நீக்கி போடுவார். அதே மாதிரி தான் பார்க்குற யோனாவில் நம்ம பார்த்துருக்குறோம் அல்லவா? நினைவைக்கு ஒரு அழிவை அவர் கட்டளையிட்டார். யோனா தீர்க்கதரிசி போய் இன்னும் 40 நாள் தான் உண்டு, நினைவை அழிக்கப்பட்டு போகும்னு சொன்னார். ஏன்னா அவங்க செய்த ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு மனஸ்தாபமாக இருந்தது என்று யோனாவில் பார்க்குறோம். ஆனால் அந்த ஜனங்கள் பாருங்கள், ராஜா முதற்கொண்டு ஆடு மாடுகள் எல்லாமே ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்தார்கள்? உபவாசம் செய்தார்கள். தண்ணி கூட குடிக்கலைன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவங்க மனம் திரும்பினதை கண்டு கர்த்தர் அவர்கள் வருவேன் என்று செய்வேன் என்று சொல்லப்பட்டிருந்த தீங்கை செய்யாதபடி அவர் மனம் மாறினார். எப்போ மனம் மாறுவார் தெரியுமா? நம்முடைய தப்பை நாம் உணர்ந்து கொண்ட பிறகு. ஒருவேளை தவறு என்று தெரியாத வரைக்கும் கூட பரவாயில்ல, என்றைக்கு அது தவறு என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களோ அன்றைக்கே நம்ம அதை தவறு செய்யாதபடி நாம் ஒப்பு கொடுக்கிற பட்சத்தில் கர்த்தர் நம்மளுக்கு செய்ய இருந்த தீங்க அவர் அதை விட்டு திரும்பி அவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாதிரி தான் அன்றைக்கு நினைவே பட்டணம் காக்கப்பட்டது. 120,000 ஜனங்கள் இருந்த அந்த நினைவே பட்டணம், அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உபவாசித்து மனம் திரும்ப தங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே ஒரு பெரிய அழிவில் இருந்து நினைவை காக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிச்சயம் நிறைவேறியே தான் ஆகும் வரும். ஏன்னா நினைவை திரும்ப அழிக்கப்பட்டது. எப்போ தெரியுமா? முதலாவது அவர்கள் மனம் திரும்பினார்கள், அப்பொழுது கர்த்தர் அந்த தீங்கை வர பண்ணலை. ஆனால் திரும்பவும் அதற்கு பிறகாக சில ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அந்த அக்கிரமங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் போது திரும்ப நினைவைக்கு ஒரு பெரிய அழிவு உண்டாயிற்று என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அதனால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, ஒருவேளை அவங்க தான் லஞ்சம் வாங்குறாங்க, நம்ம இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்கும்போது நமக்கு உடனே எப்படி ஞாபகம் வரும் தெரியுமா? ஆமாம், அவர் தான் அந்த லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாரு, இவங்க தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த செய்தி அப்படின்ட்டு அநேக நேரம் அந்த செய்தி நம்மோடு பேசுகிறது என்பதை நாம் மறந்து விட்டு மற்றவர்களுக்காக, ஒருவேளை நமக்கு பிடிக்காதவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் இவர்களுக்கு தான் அந்த செய்தி என்று நினைக்கிறோம். அல்ல தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு தெய்வ செய்தியும் எனக்கும் உங்களுக்கும் தான். என்னையை நாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க தான் தெய்வ செய்திகள் நம்மை கடந்து வந்து கொண்டிருக்கு. ஏன் என்று சொன்னால்
இன்னும் கொஞ்ச காலம்தான் கர்த்தர் வரப்போகிறார். அவர் சமூகத்தில் நம்ம காணப்படணும். ஒரு நாளும் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளே நம்ம போய்விடவே கூடாது. அதை காட்டிலும் பயங்கரமான உபத்திரவம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத உபத்திரவம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நம்மை தப்பிக்கொள்ளும்படியாதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அழைப்பதற்கு வர இருக்கிறார். அந்த வருகையில் நம்ம காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை. நம்மை முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை என்ன ஆராய்ந்து பாருங்கப்பா, என் வாழ்க்கையில் என்ன குறைபாடுகள், என் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் குறைகள் இருக்கிறது, சகேவை போல முழு மனதோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். சகேவை பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கி உன் வீட்டுக்கு நான் வரணும்னு சொன்ன உடனே பாருங்கள், உடனடியாக அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம். இன்றைக்கு உங்கள் இருதயமாகிய வீடுகளில் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அன்றைக்கு சகேவே இறங்கி வா, நான் உன்னோடு கூட வந்து தங்குவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கி உங்களோடு தங்கும்படியாய், உங்கள் இருதயத்தில் என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாய் அவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். அப்படி அழைக்கிற அந்த சத்தத்தை கேட்டு சகேவி எப்படி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பெரிய மன மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்டு கொண்டானோ, அதே விதமாய் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர், என் வாழ்க்கையை நீங்கள் எனக்கு உணர்த்துங்க. இந்த செய்தியை நான் கேட்டு விட்டேனப்பா, எனக்கு உணர்வை தாங்க. இந்த நேரத்தில் நான் எந்த விதத்தில் என் மனசாட்சியில் நான் குத்தப்படுகிறேனோ, நான் செய்த எந்த தவறு இப்பொழுது எனக்கு வந்து என் நினைவுக்கு வருகிறதோ அதை தயவாக எனக்கு மன்னித்து விடுங்க. ஒரு வேளை தெரியாமல் இந்த காரியத்தில் நான் செய்து விட்டேன். இனி என்னை குறித்து ஆண்டவரை நீங்கள் வேதனைப்படவே கூடாது. இனிமேல் என்னை குறித்து நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ இன்றைக்கு என்ன உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சமூகத்தில் உங்களை மனப்பூர்வமாய் உங்களை மாற்றிக்கொள்ளும்படியாய், நம்முடைய சொந்த பலத்தினாலே அதை முடியாது, அவர் கிருபைகளை ஒப்பு கொடுத்து நீங்களே என்னை மாற்றி விடுங்கள் என்று சொல்லி அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதும் அல்ல, அது வரைக்கும் தடைப்பட்டிருந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானம் உடைய குடும்பத்தை ஆளுகை செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை லஞ்சம் வாங்கி எத்தனையோ நீங்கள் சம்பாதித்தினாலும் அதிலிருந்து வருகிற எந்த விதமான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்திருக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொண்டு அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருகிறீர்களோ அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் முன்னிருந்த வாழ்க்கையை காட்டிலும் பின்னான வாழ்க்கை பல மடங்கு. லஞ்சம் வாங்கும்போது அல்ல, இருக்கிற சம்பளத்தில் வாங்கி இருந்து நாம் கற்றுக்கொள்ளும்போது, வாழ கற்றுக்கொள்ளும்போது அதனால் வருகிற பெரிய ஆசீர்வாதம், அதோடு கூட தேவன் எந்த வேதனையும் கூட்டாத ஒரு வாழ்க்கை அவர் கொடுக்குவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு விஷயம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்மை உணர்ந்து பார்ப்போம். அடுத்தவங்க அவங்க இவங்க என்று சொல்லி யாரையும் பார்க்காதபடி என் வாழ்க்கை ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மெப்பு கொடுப்போமா? பரலோக பிதாவே, இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. மனுஷனை உண்டாக்கினதற்காக என் தேவனுடைய உள்ளம் மனஸ்தாபப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. சவுலை உண்டாக்கினதற்காக, ராஜாவாக ஏற்படுத்தினதுக்காக உங்கள் உள்ளம் மனஸ்தாபப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எங்களை குறித்த காரியம் என்ன ஆண்டவரே, எங்களை குறித்த ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரை நினைவுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் மனசாட்சி அதற்கு சாட்சியாக இருக்கிறது அல்லவா? தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லை தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, என் நிமித்தம் தேவனுடைய நாமம் மற்றவர்கள் மத்தியில் ஆண்டவரை நிந்தைக்கும் அவமானத்துக்கும் மாறி இருக்கிறதா என்று சொல்லி கற்று நான் சிந்தித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. தயவு செய்து அந்த வேளையில் அப்பா எனக்கு நீங்கள் உணர்த்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்கப்பா. திரும்பவுமா இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து என்றென்றைக்கும் ஆண்டவரே நித்திய ஜீவனில் உமோடு பிரவேசிக்கத்தக்கதாய் இந்த கடைசி நாட்களில் அதிகமாய் ஆண்டவரே என்னை தற்பரிசோதனை செய்து கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்கள் மத்தியில் தேவ நாமம் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாக என் வாழ்க்கை சிறந்து விளங்கும்படியாய் என்னை முற்றிலுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். இனி வருகிற நாட்கள் முந்தைய நாட்களைப் போல அல்ல, இந்த பின் நாட்கள் இனி சகல விதத்திலும் ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டவரே இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க ஆண்டவரே. யாரெல்லாம் அதை உணர்ந்து கொண்டார்களோ நிச்சயமாய்
அவர்களுக்கு இதுவரைக்கும் அவர்கள் இழந்து போன சமாதானத்தை திரும்பவுமாய் அந்த குடும்பங்களில் கொடுத்து ஆண்டவரே, நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் அவர்களுக்கு அருள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே எனக்கு இது நடைபெறாதோ என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. இவர்கள் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரை இதுவரைக்கும் அனுபவித்த வேதனை நீங்கி இனி வருகிற நாட்கள் சுகமாய் சமாதானத்தோடு வாழும்படியா என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டுவிட்டபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் இயேசுப்பா உங்கள் நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.